ஹாய் நல்லியா இசங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் இருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை பற்றி தெரிஞ்சா என் சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ள அப்பல்ல பண்ணடலாம் கரெக்டு தான். ஆனால் இதில் எங்கள் யாருக்கு தெரியாமல் நீ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கியே. இவங்க எல்லாருக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல. பட் நான் உன்னோட ஹஸ்பண்டில் உன்னோட ஜேக்கே தானே. இது வரைக்கும் இந்த ஜேக்கே எதையாவது இந்த டேக்கிட்ட மறைச்சிருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கீழே உட்காந்துருக்கிறதுக்கு ஈக்குவலாக நம்ம ஜேக்கே உட்காண்டபடி டேயோட ஃபேஸில் அப்படியே போர்கட்டில் இருந்து அப்படியே சீக்ஸ் வரைக்கும் ரப் பண்ணபடி ஜாயிண்டில் என்ன பிடிக்கிறாரு. சொல்டா ஏதாவது நான் மறைச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்மகிட்ட எதையுமே பேசாமல் ஜோங்குக்கு என்னை நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை. நான் என்னோடய ரிவெஞ்ச் என் பண்ணணுன்னு தான் நினச்சேன். என்னோடய சிஸ்டரை கில் பண்ணணுன்னு தான் நினச்சேன். உன்னை சீட் பண்ணணும்னு நான் நினைக்கல. கண்டிப்பாக இது தெரிஞ்சால் நீ என்னை இக்னோர் பண்ணுவேன், என்னை ஹேட் பண்ணுவேன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிருக்கு. தெரியும் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா அந்த மாதிரி அழுதான். தெரிஞ்சுன்னு தப்பு பண்ணியிருக்கியே. நீ வேணா நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு இதாவது எனக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் கொடு. ஆனால் என்கிட்ட பேச மாட்டேன், என்னை இக்னோர் பண்ணுவேன்னு மட்டும் சொல்லாத. என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினேன். பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நான் எந்த பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் வாங்கிக்கிறேன், என்னை பனிஷ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ சரி மார்க் பனிஷ்மெண்ட் வேணுமா, பனிஷ்மெண்ட் பண்ணுற அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ்லேருந்து மிமம் ஜான்லேருந்து எல்லாருமே நம்ம ஜுங்குக்கு நோட் பண்ணால் ஜிமினாடா எடு பனிஷ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் கரெக்டாக பக்கத்தில் வந்து நின்றுட்டு இங்கே பாரு ஜங்குக், அவன் உன்னோட ஒய்ஃப், அவனை பனிஷ் பண்ணணும்னு ஏதாவது திங்க் பண்ண அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகாடா ஜிமினே பேக் சைடு வரியா, முதல்ல ஓ மேலே எனக்கு செம காண்டு. அவன் சீட் பண்ணியிருக்கான்னா நீ ஹெல்ப் பண்ணியிருக்க நான் நினச்சிட்டு இருக்கேன். ஒழுங்கா பின்னாடி வந்து நின்று அப்படிங்கிற மாதிரி ஜிமினா மிரட்டினா இல்லை அந்த பனிஷ்மெண்ட் அப்போ நானும் வாங்கிக்கிறேன். யாரும் பனிஷ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, ஒன்றும் எனிமி கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக ஜிமினா கட்டுனபடி லைட்டாக ஹக் பண்ணபடியே பிடிச்சிருக்காரு. பனிஷ்மெண்ட் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் எல்லோரும் எப்படி பிரதர் பாண்டிங்கில் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு நாங்கள் 2 பேரும் சோல்மேட். எங்கள் 2 பேரில் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆனால் 2 பேருக்குமே தான் வலிக்கும், 2 பேருக்குமே தான் பெயினாக இருக்கும். பனிஷ்மெண்ட் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேக்ஸ்லேருந்து கன் எடுத்து ஜேகேயே பாயிண்ட் பண்ணுறாரு. தேவையில்லாமல் ஹேட் பண்ண நினச்சா ஜேகே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கன்னை நீட்டுறதை பட்டு சுகா காண்டாகி என்னடா ஏன் பிரதரை ஷூட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக சுகா கட்டுனா உனக்கு ஓன் பிரதர் இம்பார்ட்டன்னா எனக்கு ஏன் சைட்லேயே பிரதராக ஃப்ரெண்டாக என் கூட இருந்த ஏன் இம்பார்ட்டன்ட் தான். டேக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா நம்ம ஜிமினா பேசினா ஜிமினாட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த கன்னை நம்ம வாங்கிட்டு நான் தப்பு பண்ணேன், நீ ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொன்னேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோட ஒர்க்கு முடிஞ்சதோட எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்ட்டு. இதில் ஒன்றும் தப்பில்லை, பனிஷ்மெண்ட் தானே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன வளரட்டே மாஃபியா பனிஷ்மெண்ட் என்ன உனக்கு ஸ்கூலில் டீச்சர் ஸ்டிக்கை வச்சு அடிக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் நினச்சிட்டு இருக்கியா. ஜேக்கு என்ன மாதிரி திங்க் பண்ணி வச்சுருக்கானுங்கிறதே தெரியல, லூஸு மாதிரி பனிஷ்மெண்ட்டுக்கு ஓகேனுங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டுனா ஜிமினாவை பிடிச்சி சுகாக்கிட்ட தள்ளிட்டு ஹயாங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், இங்கே என்ன நடந்தாலும் சரி ஜிமினாவை மட்டும் கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க விட்ராடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டுனா சுகா கிரிப்பாக நம்ம ஜிமினாவை பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டான் நம்ம மிம்மாம்டா என்ன ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அவன் ஏதோ கோவத்தில் திட்டுவன் பார்த்தா பனிஷ்மெண்ட் பண்ணணுங்கிற என்னதான் இருந்தாலும் வந்து மா சிம்படி கிரியேட் பண்ணாதீங்க. அப்புறம் எப்போதுமே இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் நிறைய சீக்ரெட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவான். குட்டியாக ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ்மே நாங்களே ஏதோ கோர்ட்டில் திட்டுனோன்னா நீ பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவனுங்கிற
விட்டுடா, சும்மா வேணா அவன்கிட்ட ஹேட்டா திட்டிட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் இந்த மாதிரி பேசுனா அதான் ஹயாங்ஸு இப்போ கோவட்டெல்லாம் விட்டுருனுங்கிறாங்களா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா சொன்னா சுகாடா வாயை மூடிட்டு நிற்கலான்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சுகா டீட்டவும் என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஜேகே இதெல்லாம் ஓவர்டா அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்டா அவனோட சிஸ்டர் அந்த மாதிரி கில் பண்ணா யாருக்குடாண்டா கோவம் வராது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டுனா அவ்வளோ வெறும் சைலண்டாக்கி நோட் பண்ணான். ஜிமினாவை பார்த்துட்டு நீ எதையும் பேசாதானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜேகே கிட்டேயே க்ளோஸாக ஜேகேயோட ஐஸ் ஐட்டு வாய் பாட்டபடியே நீ எனக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பேன் ஜங்குக், நான் ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஜேகே முன்னாடி நின்னா பாய்ஸஸ் எல்லாருமே மார்க்கு ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி எட்டு வர்றதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயட்டிலேயே டே என்னடா சீரியஸ் ஆவாடா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க டே வேண்டாம் உங்களுக்கு சொன்னா கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டத்திலேயே நம்ம டேயை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் திட்டிருந்தாலும் பனிஷ்மெண்ட் டேக்கினோட அவ்வளோ பேருமே ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாங்க. ஜேகே வேண்டாமே, நான் கூட நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சா மார்க்கு அறிவில்லை அவன் சொன்னாலும் தூக்கிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு திட்டின பொசிஷன்லேயே பாய்ஸஸ் அவ்வளோ நம்ம ஜேகே நோட் பண்ணால் பேக்ஸு கரெக்டாக ஜேகேயோட ஆன்ஸுக்கு வந்தா டேடா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்டு தெரியலையேங்கிற மாதிரி பயட்டிலே இருப்பாரா அந்த மாதிரி பயட்டிலே இருந்தான். மிம்மாமும் ஜாயின்ட் இருந்தான். ஜேகே நீ என்ன பண்ண போகிற, அவன் உன்னோட வைஃப் உன்னோட லவ் என்ன மாதிரி திங்க் பண்ணுற, பனிஷ்மெண்ட் பண்ண போறியா மா ஒரு 2 செகண்ட் அமைதியாக இருக்கிறீங்களா? மாம் சன் டேட் பிரதர் லவ் பாண்ட் சன் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகியே இருங்க. இந்த பிளேஸில் டேயோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த பிளேஸில் இருப்பேன். பிரதரோ மாமோ டேடோ என் பேபிஸோ இந்த பிளேஸ்க்கு வரக்கூடாது. ஒன்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் இப்போ கான்ஃபரேஷன். நீங்கள் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மிம்மாமுக்குமே என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியா நம்ம டேடாம் ரொம்ப பயட்டிலே இப்போ கூட ஐஸை ஓப்பன் பண்ணாமலே பயட்டிலே இருந்தோம். டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜேகே கப் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ வேறு மைண்டா கப் பண்ண பொசிஷன்லேயே டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி ஐயோ பேபி என்னம்மா இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு அவ்வளோ வெறும் ஷாக்கானா கிரிப்பாக ஜிமினா பிடிச்சிருந்த சுகமே டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணால் ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்த நம்ம டேடாம் ஐஸை ஓப்பன் பண்ணபடி ஃபேஸை கப் பண்ணபடி கிஸ் பண்ண பொசிஷன்லேயே டேயோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக இருக்க ஜேகே பார்த்துட்டு என்ன சொல்கிற ஜேகே நீ என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் டேயோட லிப்லேயே அப்படியே கிஸ் பண்ணால் டே அப்படியே நம்ம ஜேகே மூவ் ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் என்ன பண்ணிகிட்ருக்க, இது என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஏதோ நம்மக்கிட்ட கொஞ்சம் டேட்டியாக ப்ளே பண்ணுறது தான் பனிஷ்மெண்ட்டுன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி டேய் அப்படியே 2 ஸ்டெப் மூவ் பண்ணனா டேய் அப்படி இழுத்து நிற்க வச்சு டைட்டாக பேக்கப் பண்ணபடி சும்மா சொல்லக்கூடாது பேபி, இந்த ஜேகே விட நீ ரொம்ப பேட் தெரியுமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இந்த மாதிரி இருப்பேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி பயங்கர வில்லத்தனமாக சிரிக்கிறாரு நம்ம ஜேகே. இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகி இந்த ஜேகே என்னடா திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணா டேயுமே தான் என்ன நம்ம ஜேகே ரொம்ப வியடாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம நர்வஸில் டேயுமே பேக் சைடில் இருக்கிற ஜங்குக்கு ஷாக்காக நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்குடா நான் பேபி என்ன ரொம்ப ஷாக்காக பார்க்குறியா நர்வஸாக பார்க்குறியா எடுக்குன்ற மாதிரி பார்க்குற, ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தெரியுமா. ஐயோ டேயாங்கு இது இப்போது இந்த மூமெண்ட்டு இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்க சொல்ல உன்னை என்னெல்லாமோ பண்ணணும் போல் திங்க் ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கில் அப்படி கிஸ் பண்ணபடி பைட் பண்ண ஜங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஹாலில் பேரண்ட்ஸு ஹயாங்ஸ்னு எல்லோரும் இருக்க சொல்ல என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற ஜங்குக், நீ எனக்கு அந்த மாதிரி எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற,
நம்ம வேணா நம்மளோட ரூமுக்கு வேணா போவோமே, நீ எவ்வளோ வேணாலும் என்ன பனிஷ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜேகேடா கொஞ்சம் நக்கலாக வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே டேக்கிட்ட வேண்டாம் புரிஞ்சுக்க ஜங்குக்கு, நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற, நம்ம பக்கத்தில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, நீ என்னை பனிஷ்மெண்ட் பண்ண போகிற மூமெண்ட் அந்த மாதிரினாலும் எனக்கு ஓகே தான், நான் ஹேட்டாலாம் ஆக மாட்டேன், ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுற, நான் வேணா ரூமுக்கு வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்துலேயே நம்ம ஜேகே நோட் பண்ணா நாட்டையாங்கு நீ என்கிட்டயும் அந்த மாதிரி பேசுவேன்னு பார்த்தேன், என்ன மறுபடியும் அண்டே மாதிரி ஒரு போரிங்கான வயசில் என்ன சன் மாதிரியே பேசிகிட்டு இருக்க, நடாஷ்டா பேசுனியே அந்த மாதிரி பேசு, எனக்கு அந்த டே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட் கலரை பிடிச்சி க்ளோஸ் அழைக்கவும் டேக்கிட்ட என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம நர்வஸ். இல்லை இந்த பாய்ஸஸும் மாமும் டேடும் தான் நம்மள திட்டியே டென்ஷன் ஆக்குனாங்கன்னு பார்த்தா இந்த ஜேகே என்ன பேசுகிறானுங்கிறதே புரிய மாட்டேங்குங்கிற மாதிரி செம்ம குழப்பட்டுலையே. ஜேகே எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, நான்டா பனிஷ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டேனே. பனிஷ்மெண்ட்டா? பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, இந்த ஜேகே ரிவார்டு தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரிவார்டா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக்கானா டேமே ஷாக்கில் என்னடா உளறிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணா மிம்மாம்டா. ஓ அப்போ இதெல்லாம் உன் வேலை தானா அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் கேட்க பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக்காக மிம்மாம்மா நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜேகே கிட்டே பேசிகிட்டு நம்ம திரும்பி மிம்மாம்மா நோட் பண்ணோம். ஜேகேயுமே மிம்மாம்மா நோட் பண்ணுறாங்க. அன்னைக்கு சொல்ல நான் நம்பவே இல்லை, எல்லா ஒர்க்கும் எண்டாகும், டேயே வேண்டாம் அவ்வளோத்தையும் சொல்லுவான் உங்ககிட்டன்னு சொன்னேன். அப்போ இங்கே நடந்துகிட்ருக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படி தானே ஜேகே? இந்த ஒர்க்கை மட்டுட்டே பண்ணிகிட்ருக்குது டேட்டான்ங்கிறது உனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு இவ்வளோ நேரம் பயிட்டு இருந்ததை மட்டும் இன்னும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி என்னை ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயும் பயத்துலேயும் நம்மகிட்ட நோட் பண்ணால் எடு நீ ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டியா, அப்போ நான் உன்னை ஹெட்டில் அடிச்சதை நீ நோட் பண்ணி வச்சிருப்பியே அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணேன். இந்த மாதிரி திரும்பி பார்க்குறட்டே ஏன் அப்படி இல்லட்டு பேக் ஆக் பண்ணப்படி நாமா அதான் உங்களுக்கு க்ளூ கொடுத்தோம்ல, எல்லாத்தையும் என் பேபி சொல்லுன்ட்டு பேபி எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, மாமும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, டேடான் நம்மகிட்ட எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணா நாங்களாம் டென்ஷனில் இருந்தா நீ என்னடா புதுசாக பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல அவனை இந்த மாதிரி பயமுறுத்துறதை நிப்பாட்டி, ஏற்கனவே திட்டுறதை பார்த்தே பயந்துட்டு இருந்தான், இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல இனிமேல் அவன் பயப்பட தான் செய்கிறான், எதுக்கு நீ அந்த மாதிரி அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும் இல்லை ஹயா சும்மாதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி, இந்த ஜேகே இந்த டே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், இவ்வளோ ஹாப்பினஸ் இதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்ததில்லை, டேயை மேரேஜ் பண்ண சொல்லக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே காண்டாகி என்னங்கிற மாதிரி ஹெவியாக மறைச்சான். ப்ராமிஸ் பேபி உன்னை ஃபர்கட்டாக மேரேஜ் பண்ண சொல்லக்கூட இவ்வளோ ஹாப்பியாக இல்லை, பட் இன்னைக்கு பா நான் பாட்டதெல்லாம் கனவா நிஜமானுங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, ஐயோ டேயாங்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கிஸ் பண்ண வேண்டாம், டேடா என்னடா பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு நீ ஏன்டா வியாடாவே நின்றுக்கிட்டு இருக்க, எங்கள் பாரு ஜேகே பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்டா எனக்கு நீ பனிஷ்மெண்ட்டே கொடுத்துரு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசி என்னை ரொம்ப குழப்புற கன்ஃபியூஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தில் இந்த மாதிரி கட்டுனா ஒரு டார்க் ரூமுன்பாங்கள்ல அந்த ரூம் டோரை ஒரு பர்சன்ட் நாக் பண்ணுற சவுண்டு தட்டுற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் நம்ம பாய்ஸஸ்ஸு மிம்மம்மு ஜாண்டாடு அப்புறம் ஜேகே விட்டு மூவான நம்மகிட்டேங்கிற மாதிரி எல்லாருமே அந்த டார்க் ரூம் டோரை நோட் பண்ணா என்னடா சர்ப்ரைஸ்க்கு மேலே ஷாக்கு மேலே ஒரே இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேடா நேராக அந்த டார்க் ரூம் கொண்டா அந்த டார்க் ரூம்குள்ளே யார் அடைச்சி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோருமே நோட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த ரூம்குள்ளே யாரையுமே வச்சு அடைச்சது கிடையாது, பட் ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேகேட்ட அந்த ரூம்குள்ளே ஒரு பர்சன்ட்டை நீ எப்போ எழுந்துப்ப நான் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேனுங்கிற மாதிரி
ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அந்த பர்சன்ட் இப்போ எழுந்துக்கிட்டாங்க அவளுக்கு. அந்த மூமெண்ட்டில் டோரை நாக் பண்ணால் அந்த டோரை நம்ம ஜேகே ஓப்பன் பண்ணால் ஜேகே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு வெல்கம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு யார்கிட்ட இவன் பேசுகிறான், முதல்ல இந்த பசங்களை எப்படி ஹவுஸ்குள்ளே கூட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்காக அவ்வளோ பேர் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த ரூம்குள்ளே இருந்து நம்ம ஜேகே ஜெனி தான் வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஜெனியை பார்த்தா அவ்வளோ பேர் ஷாக்கானா லீ ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீஸான மூமெண்ட்டில் ஜெனியா அப்படிங்கிற மாதிரி ஜெனியை நோட் பண்ணேன். டேயுமே என்ன நம்ம சிஸ்டர் டெட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க, என்னோட ஹவுஸ்லேருந்து ஜேகே கூட்டிகிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி செம ஷாக்கில் நம்ம பாய்ஸஸ் மீமோம் ஜோண்டட் லீ அப்புறம் நம்ம ஜெனியோட மற்ற பாடி கார்ட்ஸ் இந்த பாட்டு ஷாக் மேலே ஷாக்கானா ஜெனிடா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நான் எங்கடா இருக்கிறேண்ணா, எங்கே என்னால் ஏன் நார்மலாக இருக்க முடியல, ஜெகே என்னை கிட்ட கொண்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன பொசிஷன்லேயே ஜெனி திரும்பவும் மயங்கும். ஜெனியை கிரிப்பாக பிடிச்சபடி என்னடா லீ என்ன உன்னை கூப்பிட்டு வர அனுப்பணுமா, வாடா பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லீ நேராக நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜெனியை நோட் பண்ணா என்னடா பாட்டுக்கிட்டே இருக்கிறேன், போ உனக்கு கெஸ்ட் ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் கொண்டு இவ்வளோ ஸ்லீப் பண்ணவே, டாக்டரை மார்க் இப்போ கூட்டு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ரொம்ப டென்ஷனாக இருந்தான். நம்ம டேடா வேகமாக வந்து ஜங்குக்கோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சபடி இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, என்னோடய சிஸ்டர் டெத் ஆகிட்டான்னு தானே சொன்னேன், என்னோடய சிஸ்டர் டெத் ஆகிட்டான்னு தானே சொன்னேன், இந்த பிளேஸில் எப்படி என்னோடய சிஸ்டர் வந்தா, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு ஜங்குக், என்னோடய சிஸ்டர் எப்படி உன்கிட்ட கிடச்சா, என் சிஸ்டருக்கு எதுவுமே ஆகலையா, அடையே என்கிட்ட மறைச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கட்டுனா. இப்போ மிமாம்டா இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் டேடா ஷாக் கொடுத்தான் சர்ப்ரைஸ் கொடுத்தான்னு பார்த்தோம், நீ அதுக்கு மேலே ஷாக் வச்சுருக்கியே, அன்றைக்கி நீ சொல்ல நான் நம்பவே இல்லை, உங்களுக்கு ஷாக்கும் சர்ப்ரைஸும் கலண்டே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஷாக்கட்டே கொடுத்துட்டான், சர்ப்ரைஸ் நீ கொடுத்துருக்க, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஜங்குக், எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அங்கே எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லீ சொன்ன அந்த வேர்டு தான் இப்போ நம்ம திங்க் ஆகுது. இந்த கேர்ள் ஜேகேயோட பாடி கார்டு, ஜேகேயோட பாடி கார்டோட ஒய்ஃப் யாருங்கிறது ஜேகேக்கு தெரியாமல் இருக்குமா, எனக்கு ஏதோ இதில் ஜேகே கேம் ஆடுற மாதிரி தெரியுது, இதில் ஏதோ கேம் ஆடுற மாதிரி தெரியுது. டேங் நீங்கள் இந்த பேப்பர்ஸை வச்சு அந்த கேர்ள் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா அவனோட பாடி கார்ட்ஸ் இந்த கேர்ள் யாருங்கிறத இப்போ வரைக்குமா ஜேகே கண்டுபிடிக்காமல் இருக்க போகிறான். எனக்கு ஜேகே ஏதோ ப்ளே பண்ண மாதிரி தெரியுது, அவன் ஏதோ பிளான் பண்ண மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி லீ சொல்லிட்டு இருப்பாள்ல. நம்ம கொண்டு வந்த பேப்பர்ஸை பார்த்து அப்போ கூட அது எதுவும் இன்ஃபர்மேஷனுக்காக எடுத்து வச்சுருப்பான், அதெல்லாம் நம்ம ஜேகேக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கூட சமாளிச்சுட்டு வந்திருப்பார்ல. அந்த மொமெண்ட்டு திங்க் ஆகி என்ன ஆச்சு ஜேகே, ஏன் ஜேகே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய சிஸ்டர் எப்படி உயிரோட இருக்கிறா, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஏன் டென்ஷன் ஆக்குறா அப்படிங்கிற மாதிரி இங்கே சுற்றி முட்டி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் ஆகி டெத் ஆகிட்டான்னு சொன்ன ஒரு பர்சன்ட்டை உயிரோடு கொண்டு வந்து முன்னாடி வச்சு அந்த மூமெண்ட்டும் நம்மளை சுற்றி இப்போ என்னடா நடக்குது, நம்மடா எல்லாத்தையும் மறைச்சோன்னு பார்த்தா இப்போ நம்மளை சுற்றி எல்லாமே ஃபுல்லாக நமக்கு தெரியாத மூமெண்ட்டாக இருக்கேனுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நம்ம தலலாம் ஒரு மாதிரி சுற்றி ஒரு மாதிரி ஹை ப்ரெஷர் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி வீக் ஆகி மயங்கி வெள்ள போகிற மாதிரி போனோம். நம்ம ஜேகே கிரிப்பை பிடிக்கிறாரு, இந்த மாதிரி பிடிச்சா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பார்த்து இப்படி கேட்டால் நம்ம ஜேகே டாட்டையை பொறுமையாக ஜேகே ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பார்ல அந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நம்ம டேக்கு முன்னாடி அப்படி நீல் டவுன் போட்டபடி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நான் தான் உன்கிட்ட ஃபஸ்ட்டில் சாரி சொல்லணுட்டே, ஐ ஆம் சாரி, முதல்ல உன்னோட ஜொங்கு கூட சாரியை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஃபேஸாக டேயோட ஹேண்ட்ஸாலே கப் பண்ணுற மாதிரி நம்ம ஜொங்குக்கு கப் பண்ண வைக்கிறாரு. நான் இதை சொல்ல உனக்கு எவ்வளோ கோவம் வரும், எந்த அளவுக்கு நீ ஏன் மேலே கோவப்படுவேனுங்கிறது தெரியல, பட் இந்த மொட்டை பிளானையும் போட்டது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ் எல்லாம் ஷாக் ஆகி பிளான் போட்டியா, என்ன பிளானுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணா மிம்மாம்டா. அப்போவே நினச்சேன்
இதில் நீ ஏதோ கேம் ஆடிட்டுருக்குன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சரி ஜேகே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் நம்ம கேட்கலானுங்கிற மாரி அமைதியாக இருந்தா என்ன சொல்கிற எல்லாம் உன்னோட பிளானா? ஆமாம், இது எல்லாமே என்னோட பிளான் தான். என்னோடய இன்னசென்ட்டான ஒய்ஃப், என்னோடய க்யூட்டான ஒய்ஃப், இந்த மாஃபியா ஃபேமிலியோட பிரின்சஸ், குயின் எக்கச்சக்க நேம் உனக்கு இருக்குதுட்டே. ஆனால் பட் இந்த மாஃபியா ஜேகேக்கு மாஃபியா குயினை என்னையை மாடி பார்க்கணுன்னு ரொம்ப டேஸ் ஆசை, ரொம்ப டேஸ் என்னோடய ட்ரீம். என்னோடய ஹயாங்ஸு மேரேஜ் பண்ண எல்லா பர்சன்ஸுமே மாஃபியா ஒர்க்கில் தான் இருக்காங்க. பட் என் பிபி மட்டும்தான் இந்த ஒர்க்குள்ளே என்ட்ரே ஆக மாட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணேன். நானும் உன்னை இந்த பிளேஸ்க்கு எப்படியாவது எட்டு வரலான்ங்கிற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். உனக்கு ட்ரைனிங் கூட சொல்லி கொடுக்க பார்த்தேன். ஆனால் நீ எதையுமே கற்றுக்க மாட்டேன்ன. எனக்கு அது தேவையில்லைன்ன. ஒரு கட்டத்துக்கு மேலே 1-2-3% அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை பட்டு நான் ரொம்பவே பயந்தேன். சின்னதாக கூட ஃபைட்டிங் கில்ஸு தெரியல, ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ண வர சொல்ல ஃபர்ஸ்ட்டில் உன்னை சேவ் பண்ண உனக்கு தெரியலங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. உன்ட்டு அது எப்படி புரிய வைக்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது, உன்னை எப்படி நான் நினைக்கிற மாதிரி உன்னை சேஞ்ச் பண்ணுறது, உன்னை மொத்தமாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு அப்போ தெரியவே இல்லை. அப்போன்னா இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் ஜெனிக்கு இப்படி ஒரு பேடான மூமெண்ட் நடந்து ஜெனியை மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டாங்க. அந்த மூமெண்ட் ட்ரூ தான், அது ஃபேக்லாம் கிடையாது. பட் பாடி ஆர்ட்ஸுமே ஜெனியை சர்ச் பண்ணாங்க. அப்போ கூட ஜெனி அந்த பிளேஸில் இல்லை. ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நீ எங்களை பார்த்து அந்த ஃபியூனல் ஜெனிக்கு வச்சுன்ற ஃபியூனலில் பயங்கரமாக கட்டி ஃபைட் பண்ண மூமெண்ட்டில் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் நானும் மார்க்கும் அதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம். சர்ச் பண்ண பிளேஸில் ஜெனி ஒரு மாதிரி கொகை மாதிரி இருந்துச்சு. அந்த பிளேஸ்கில் ஃபுல்லாக பிளட்டில் இருந்தா. எங்களுக்கே ஷாக்காக இருந்துச்சு. என்னடா 1 டேக்கு மேலே ஆயிடுச்சு, இவன் இந்த மாதிரி இருக்கிறா டெட்டாட்டலான்ங்கிற மாதிரி ஷாக்கில் தான் நாங்கள் போய் அவளை செக் பண்ணி பார்க்க சொல்ல அவளுக்கு உயிர் இருந்துச்சு. அவளுக்கு போடிய ட்ரீட்மெண்ட் தான் அங்கே இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு நேராக ஹவுஸுக்கு தான் நான் ஜெனியை கூட்டிகிட்டு வந்தேன். ஜெனியை கூட்டிகிட்டு வர அந்த செகண்டில் ஜெனி கிரிட்டிக்கலாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு மார்க்கும் அப்புறம் என்னோடய பர்சனல் டாக்டரும் தான் ஒரு சீக்ரெட்டான பிளேஸில் வச்சு ஜெனிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஜெனியை சேவ் பண்ண மூமெண்ட்லேயும் ஜெனிக்கு எதுவுமே ஆகலைன்னுங்கிறத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான் நான் ஹவுஸ்க்கு வந்தேன். ஆனால் நீ பயங்கர கோவமாக இருந்த. ரூமுக்குள்ளே கூட என்ன போக அலோவ் பண்ணலை. அப்பண்டா நீ யாரோ ஒரு தேர்ட் பர்சன்ட்டுக்கிட்ட மொபைலில் பேச சொல்ல செம்ம ஆங்க்ரியாக பேசினேன். அதை நான் டோருக்கு வெளியே நோட் பண்ணேன். என்னால் இதை நம்பவே முடியல. டேக்குள்ளே எவ்வளோ ஆங்க்ரியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன் டையா இது இவ்வளோ கோவமாக பேசுகிறானுங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஷாக்கில் தான் சரி இப்போ ரொம்ப கோட்டில் இருக்கணுங்கிறது கிளம்புனேன். பட் 3 டேஸ்லேயே அவர் ரூமை விட்டு வெளியே வந்து கேஷுவலாக நீ ஒரு ட்ராமா பண்ணியே. அப்போலேருந்தே நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. நான் ஜெனி சேஃபாக இருக்கான்னு தான் சொல்லதுக்கு உங்ககிட்ட வந்தேன். பட் மாமு சன்னோப்பா நாம ட்ராமா பண்ணிங்க தெரியுமா என்கிட்ட. கோப்ரா என்னோட பிபி தெரியுமா, எனக்கு தெரியாதா கோப்ராவை பற்றி, என்ற டயத்தில் என்ன பண்ணுவான்ட்டு. ஆனால் உனக்கு ரொம்ப ராயலாகவே அவன் இருந்திருக்கான். இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து கோப்ரா நீ போட்ட பிளானில் ஒன்றா கூட சொல்லலை. ஆனால் குக்கி சொல்லிட்டான் நீ ப்ராப்ளத்தில் இருக்குங்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருக்குமே ஷாக் மேலே ஷாக் ஆகி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஜெனி நீ முதல்ல சேவ் பண்ணிட்டியா? ஜெனியை சேவ் பண்ணி நம்ம ஹவுஸ்லேயே கொண்டு யாருக்குன்னு தெரியாமல் நான் அந்த டார்க் ரூமில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். மார்க்கும் இந்த பிளேஸில் என் கூட இருக்கிறதுக்கு அதான் ரீசன். ஜெனிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு ஜெனி பக்கத்துல இருந்து அவன் கேராக பார்த்துட்டு இருந்தான். டேயோட ஆங்கிரி மூமெண்ட்டாக நோட் பண்ணேன். டேயும் கோப்ராவும் பேசுகிறதையும் நோட் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என் பேபி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு திங்க் பண்ணது நினைக்க சொல்ல எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. டே என்னதான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவான், அந்த பர்சன்ட்டை கீல் பண்ணணுங்கிற மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா கலெக்டில் என் பேபியே இறங்குன்னு
கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டயாங்கு நீ அந்த கிளப்புக்கு என்ட்ரானது, அந்த பர்சன்ஸை ஃபாலோ பண்ணது, நான் பிடிச்ச பர்சன்டேஜ் ஷூட் பண்ணி கில் பண்ணது, என் கூடயே ஒரு ஃபைட் பண்ண பட்டியா பா, ஃபுல்லாக இம்ப்ரெஸ்டா. ஆனால் அந்த செகண்டு நீ தான் என்கிட்டேங்கிறது என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஜிமினா ஓங்கி ஒரு அடி குட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா போட்டு திரும்ப வரா என்ன மாதிரி நான் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா சுகாப்பட்டா அடித்தானா அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினாவை நோட் பண்ணா. ஆமாம் டா, இந்த சைஸில் இருக்கும் அந்த வுட்டு திங்ஸு அப்படியே பேக் சைடு கெட்லேயே ஒரு அடி தான் அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்க விட்டுட்டான். ஆனால் எனக்கு ஃபுல்லாக மயக்கம் வரல. இங்கேருந்து சேஃபாக போகணுங்கிறதுக்காக ஜிமினா பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நானும் மயங்கின மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டேன். அப்போண்டா என் டோட்டலாக சேஞ்ச் ஆகி நியூ பர்சன்ட்டாக நின்னதே நான் நோட் பண்ணேன். அப்போலேருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ என்ன ஒர்க் பண்ணுற, லீ என்ற பிளேஸில் இருந்தான், நீயும் என்ன பிளான் போட்டிங்க, நீ ட்ரெயின் பண்ண மூமெண்ட், நீயும் கோப்ராவும் பேசிகிட்டு இருந்த மூமெண்ட் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் என்ன, குக்கி தான் பாவம், மாம் ரொம்ப பனிஷ்மெண்ட் ஹேட் ஆகுறாங்க, அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு பேட்டைட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீயும் கோப்ராவும் கார்டன் சைடில் பேசிகிட்டு இருந்ததை மொட்டையும் கேட்டுட்டு வந்து கூலாக என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த மாதிரி மாமுக்கு ஏதோ ப்ராப்ளம், கோப்ராவும் மாமும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க, இன்றைக்கி நைட்டே 2 பேருமே ஏதோ ஒரு பர்சன்ட்டை கீல் பண்ண போகிறாங்கங்கிறத அன்றைக்கி நைட்டே என்கிட்ட சொல்லிட்டான். அதான் உன்னை எங்கள் ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பிடக்கூடாதுன்னுட்டு உன்னை நான் லாக் பண்ணலான்னு நினச்சா நீ மொத்த பிபிசி ஏன் ஹேண்ட்ஸில் சிக்க வச்சுட்டு என்னையே டயர்டாக்கிட்டு ஹவுஸ்லேருந்தே வெளியே போயிட்ட தெரியுமா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லாமே உனக்கு தெரியுமா, எனக்கு மட்டும் இல்லை உன் குக்கிக்கும் தெரியும், குக்கி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது இன்டெரக்டாக கோப்ராவாடு உங்ககிட்ட டைரெக்டாக ஹெல்ப் பண்ணான், குக்கி இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி 1 by 1 சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நட்டாஷாவை நாங்கள் யாருமே கீல் பண்ணக்கூடாது, உன்னோட ரிவெஞ்சை நீ தான் ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு அடே ப்ளீஸில் பனிஷ் பண்ண பற்றியா, அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே நான் ஃபீலாக இருந்தேன். பட் ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்னங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நோட் பண்ணால் என்னை அந்த அளவு காட்டின பர்சன்ஸ் அடிக்கிறாங்க, வேகமாக வந்து என்னை சேவ் பண்ணுறதை விட்டுவிட்டு பார்த்துட்டு நின்ன பற்றியா, அதுதாண்டா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் வாய்ஸஸ்லாம் லைட்டாக சிரிச்சா ஜேகேவோட ஜீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு டைட்டான ஸ்லாப்பிடும். இந்த மாதிரி விழுந்தா பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆனோம். ஜெனியை கெஸ்ட் ரூமில் ஸ்லீப் பண்ண வச்சுட்டு வெளியே வர லீயே ஷாக் ஆனான். பேபிஸ் அவ்வளோ வரும் விழுந்த ஸ்லாப்பிங் சவுண்டில் பெட்ரூமை விட்டு வெளியே வந்தா, உனக்கு என்ன திமிர் இருந்தா என்னை நீ இந்த மாதிரி மாட்டுவ, உனக்கு தான் ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிருக்குல்ல என்னோடய சிஸ்டருக்கு எதுவுமே ஆகலைன்ட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஏன்டா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன், எதுக்காகடா என்னை இந்த மாதிரி பண்ணலாம் விட்டுறேன், நான் எத்தனை பர்சன்ஸை எப்படி கில் பண்ண தெரியுமாண்டா, என் சிஸ்டருக்கு தான் ஒன்றும் ஆகலைடா, ஏன்டா என்கிட்ட அதை எல்லாத்தையுமே மறைச்சேன், எதுக்காக ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணேன், ஏன் இந்த மாதிரி செல்ஃபிஸாக நண்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செம கோபமாக நம்ம ஜேகேவோட ஷார்ட்டை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிறாரு. நீ வேணும்னே இதெல்லாம் பிளான் பண்ணி நானாக இந்த ஒர்க்கை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும்னு திங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸ்லாப் பண்ண பொசிஷன் நம்ம ஜேகே தான், ஆமாம் பேபி நீ தான் இந்த ஒர்க்கை மொட்டையும் ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் தான் மார்க்குக்கிட்ட ஃபிலிக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஹயாங்ஸ்ட்டை பேச வச்சதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் ரூமில் நம்ம ஜேகே வந்து ஃபிலிக்ஸை பற்றி தெரியக்கூடாதுன்னு மார்க்கு பேசியிருப்பார்ல, அதுவும் நம்ம ஜேகேவோட பிளானு தான். இந்த மாதிரி எல்லாம் என் பிளானு தான். ஒன்றை தான் இந்த பிளானை அப்புறம் நட்டாஷாவையும் ஃபிலிக்ஸையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு நீ தான் இந்த ஒர்க்கை பண்ணணுன்ட்டு நான் திங்க் பண்ணேன், ஒன்றை வச்சு அவங்க 2 பேரையுமே ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜேகே இன்னும் பயங்கரமாகவே நம்மகிட்டே அடிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாருமே அவன் நல்லா அடி வாங்கட்டும்,
நம்மளே எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் பேபிஸ் அவ்வளோ பேரும் வந்து நம்ம டே கிரிப்பாக படிக்கிறாங்க. எதுக்காக டேடை அடிக்கிறீங்க மாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிப்பாக படித்தா என்னை இந்த மாதிரி சீட் பண்ணி ஏமாட்டிட்டல என்னை ஏன்டா அந்த மாதிரி பண்ண வச்ச, என்னை எதுக்குடா அந்த மாதிரி பண்ண வச்ச, என்னை ஏன்டா இந்த மாதிரி பண்ண வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டின பொசிஷன்லேயே நம்மகிட்ட அப்படி மயங்கி விழுந்தா. வாய்ஸஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனோம். ஜேக்குமே ஷாக் ஆகிட்டே கிரிப்பாக பிடிச்சபடி டேங் ஐஸ் ஓப்பன் பண்ணு, இங்கே என்ன பாரு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸ் அப்படியே தட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி தட்டி கொடுத்தா இப்போ பெட்ரூமில் ஜிம்மினா டாக்டர் தானே நம்ம டே லைட்டாக செக் பண்ணி பார்த்தா அவன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறான், அதான் மயங்கிருக்கான். நான் அவனுக்கு ட்ரிப்ஸ் இருக்கேன், கொஞ்சம் ஹவர்ஸ்லாம் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிம்மாவை பற்றி எல்லாத்தையும் பேசிவிட்டு ஜேக்கே நோட் பண்ணிவிட்டு நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஜேக்கே, உனக்கு டே சேஞ்ச் ஆகணும்னு திங்கிங் இருந்தால் அதை அவனை டேரெக்டாக நீ பண்ண வச்சுருக்கணும். அதுக்காக அவன் சிஸ்டருக்கு இந்த மாதிரி அட்டாக் ஆகிருக்கு, அதை யூஸ் பண்ணி டேயை டோட்டலாக டேயா இல்லாமல் இன்னொரு பர்சன்டாக சேஞ்ச் ஆக்க நீ இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கக்கூடாது. அதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? அவன் எந்த அளவுக்கு பெயினாக இருந்தான் தெரியுமா? சிஸ்டர் டிட்டான மூமெண்ட் அவனால் தாங்கிக்க முடியாத போது நீ இந்த மாதிரி சீட் பண்ணியிருக்க. நீ அவனை சேஞ்ச் பண்ணதுக்கு நீ அவன்கிட்ட பேசி ட்ரை தான் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி பிளான் போட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசினா விடு ஜெமீன், டேட்டை நான் என்னாலாமல் பேசி பார்த்துட்டேன், சேஞ்சே ஆக மாட்டேன்ட்டான். அதான் இது எனக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். டே இப்போ டேல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் கோவப்படுறியா? ஃப்ரீ பண்ணு. ஏன் பேபிக்கிட்ட யாராவது ஃபைட் பண்ண வேண்டாம். என் பேபி பயந்து அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடக்கூடாது. அட்டன பர்சன்ஸ் கூட எடுத்து ஃபைட் பண்ணணும். அவனை சேவ் பண்ணையும் அவனோட பேபிஸை சேவ் பண்ணையும் தேர்ட் பர்சன்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பிளேஸ்க்கு என்ட்ராக்கக்கூடாது. அவன் தான் அந்த ஒர்க்கை பண்ணணும். அதுக்கு தான் நான் இப்போ பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் தப்பு கிடையாது. என் பேபிக்கு நான் ட்ரைனிங் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன சண்டை இருந்தேன்ட்டே இனி ஏதாவது ஒரு பர்சன்ட் அவன் பேபியோ அவனையோ டார்கெட் பண்ணால் அந்த பிளேஸில் நம்மளாம் ஹெல்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவனே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுவான். நான் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி கூலாகவே நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இதெல்லாம் அவனோட பிளானுங்கிறது அப்போ எனக்கு புரியல ஜங்குக். நீ க்ளூ கொடுத்துட்டு தான் போயிருக்க, பட் நாங்கள் திங்க் கூட பண்ணி பார்க்கல. சரி, எப்படியோ எனிமீஸை கில் பண்ணிட்டீங்க, ப்ராப்ளத்தையும் ஏன் பண்ணிட்டீங்க. ஆனால் நீ டேயை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணட்டும் ஜெனியை மறைச்சி வச்சது தான் எங்களால் லைட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி ஓகே, ஜெனியும் டேயும் ஐஸை ஓப்பன் பண்ணட்டும், மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேமாமடா சரி வாங்க எல்லோரும் ரூம் விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் டேயோட பெட்ரூம் மட்டும் அப்படி வெளியே போனோம். ஜேகேம்டி டே கிட்ட க்ளோஸாக வந்து எம்எல்ஏ கோப்பட போறியா என்ன? ஐ டோன்ட் கேர் பேபி, ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் உன்னை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பிளேஸில் என்னையே ஒரு பர்சன் கில் பண்ண வந்தாலும் அந்த பிளேஸில் பயந்து என் ஜேக்கியை விட்டுருங்கன்னு க்ரை பண்ணி அல்ற அந்த டே மறைஞ்சி என் ஜேக்கியாக டச் பண்ணுறானுங்கிற மாதிரி கில் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணுற ஏன் பேபி நியூவாக ரெடி ஆகிட்டான். அதனால எனக்கு ஹாப்பிடா. ஏன்னா மேலே கோவப்படுவேன், அவ்வளோ உடனே பட்டுக்கோ பாட்டுக்கிறேன். உன்னோட ஆங்கிரியை எப்படி கூல் பண்ணணும்னு எனக்கு தெரியாமலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி நல்லா ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போகிறாரு நம்ம ஜேகே. கோப்ராடா மாம்டா பிளான் மேலே பிளான் பண்ணி அப்படியே ஒர்க்கெலாம் என் பண்ணுறாங்கன்னு நினச்சி நான் கூட ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். பட்ட பிளானு மட்டும் நீ போட்டது என் டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ரா அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. என்ன கோப்ரா, மாமுக்கே சப்போர்ட் நிறைய பண்ணிட்டவளுக்கு இன்னும் நீ டேடுக்கு சப்போர்ட் பண்ணலையே, என்ன டேடி இந்த மாதிரி சொல்கிறீங்க, பிளானே உங்களுடாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ரா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. சரி உன் மாமுக்கே நீ சப்போர்ட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் உன் மாம் மறுபடியும் எழுந்துப்பாங்க, உன் மாம் பக்கத்துலேயே போய் நீ ஸ்லீப் பண்ணிக்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கோப்ராவும் எதுவுமே பேசாமல் டேட் ரொம்ப பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம டேக்கு பக்கத்துலேயே சுருண்டு வந்து பட்டுக்குது. இந்த மாதிரி பட்டுக்கிட்டா
நீ பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் டேக் ஏன்னு வாகாடுங்கிற தைரியத்தில் நான் இப்போ மாஃபியா ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிகே கூலாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு கிளம்பிட்டாரு.